வணக்கங்கண்ணு, நான் தான் உங்கள் கீதா பொண்ணு. ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ரொம்ப சிரமம். ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்சவங்க நீடோடி வாழ்க. எப்பவும் போல் காலையில் இன்னைக்கு இன்ஜின் ஆயில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதாவது காஃபி போட ஆரம்பிச்சாச்சுங்க. காலையில் எந்திரிச்சோன்னா பல்லு விளக்கிட்டு ஒரு கப் காப்பி குடிக்கலன்னா நம்மளோட இன்ஜின் வேலையே செய்யாது, சுறுசுறுப்பும் ஆகாது. அதனால எப்பவுமே காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு காஃபி. அதுக்கப்புறம் நைட்டு ஆட்டி வச்ச மாவு பொங்கிருச்சு, அதை நம்ம கரெக்ட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி குண்டாவில் வச்சிங்கன்னா மாவு கீழே வலியாமல் வீணாகாமல் இருக்கும். எப்பவுமே மாவாட்டி வச்சிங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? பேப்பரை தூக்கிட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வெளியே நடப்பெல்லாம் நாமளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சமையலில் குதிச்சாச்சுங்க. இன்னைக்கு என்ன சமையல்னா மாங்காய் முள்ளங்கி. இந்த ரெண்டு காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சோ அவங்க வீட்டில் மாங்காய் முள்ளங்கி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க. இடையில இவ வேற வந்து என்னை எனக்குன்னு டைம் ஒதுக்குங்க அம்மா, என்னோட வந்து விளையாடுங்க அம்மான்னு இவன் என்ன கூப்பிட்டா. இவளோட கொஞ்சம் நேரம் விளையாட்டுங்க. நாள் ஃபுல்லாக என்னை இவ விளையாட கூப்பிடுவா. சரி, இதுக்கு மேலே விளையாண்டா டைம் ஆடின்னு போய் சாம்பாரெல்லாம் கூட்டி வச்சாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னா முட்டை தோசை தாங்க. முட்டை தோசைன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். தோசைன்னு சாப்பிட்டா நான் முட்டை தோசை தாங்க சாப்பிடுவேன். அதுவும் லைட்டாக பெப்பரை தூவி அந்த மாங்காய் முள்ளங்கி சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி மாங்காய் முள்ளங்கி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க, அப்பா தெரியும் அந்த டேஸ்ட் என்னன்னு. ஓகே, பாய், டாட்டா, டேக் கேர், ஹாவ் எ நைஸ் டே. ஓகே, போய் சாப்பிடுங்க.